தளபதி விஜயோட கடைசி படம். அதனாலேயே ஜனநாயகம் மேலே எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. படம் அன்றைக்கி ஜூலை 23, 2026 ரிலீஸ் ஆகிருக்கு. சரி, ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். வினோத் டைரக்ஷன். விஜய் பேர் வெற்றி கொண்டான். எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர். கிராமத்தில் தன்னோட வளர்ப்பு மகள் விஜியோட வாழ்கிறாரு. விஜிக்கு அவர் தான் சூப்பர்மேன். அவளை இந்தியன் ஆர்மியில் சேர்க்கணும்னு ட்ரெயின் பண்ணுறாரு. விஜயோட அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்ற போகும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. விஜயோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்டரு. வில்லனா பாப்பி தியோல் இம்பார்ட்டண்ட் ஜானி கிம்ப்ளர். ஒரு நாட்டையே அழித்தவன், ரொம்ப ரூத்லெஸ்ஸான கிரைம் லார்டு வெற்றி விஸ் கிம்ப்ளர் தான் மொத்த படமும். படம் பார்த்தாலே பகவந்த கேசரி தெலுங்கு ஃபிலிமில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வினோத் அதை விஜய்க்கு ஏற்ற மாதிரி பொலிட்டிக்கல் டச்சோட மாற்றியிருக்காரு. இந்த படத்தில் நடித்தவங்க யார் அப்படின்னா விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல், பிரகாஷ்ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரியாமணி, நரேன். மியூசிக் அனிருத் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் பாயிண்ட், இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஃபேன்ஸ் எல்லாருமே பீஸ்ட் மோட் ஆன் மாஸ் பிளாக் பஸ்டர்னு எக்ஸில் கொண்டாடுறாங்க. கேரியர் பெஸ்ட்டுன்னு கூட சிலர் சொல்கிறாங்க. எமோஷ்னல் சீன்ஸில் எக்ஸ்பெஷலி விஜய் கூட உள்ள பாண்டிங்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு விஜய். அனிருத் பிஜிஎம் அண்ட் இன்டர்வல் ஃபைட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் இன்டர்வல் பிளாக் தான் ஹைலைட்டுன்னு இயர்லி ரிவ்யூஸ் சொல்லுது. ஃபீமேல் கேரக்டர்ஸ் வழக்கமான ஐ கேண்டி இல்லாமல் மமிதா அண்ட் பூஜாக்கு ப்ராப்பர் ஆர்க் கொடுத்துருக்காரு வினோத். என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே. 3 மணி நேரம் படம் ஆனாலும் போன் பார்க்க தோணலை அளவுக்கு டைட்டாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு ரிவ்யூஸ் சொல்லியிருக்காங்க. மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லெக்சர் மாதிரி விஜய் இமேஜுக்காகவே போகுதுன்னு சில நேச்சுரல் கிரிட்டிக்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டு கொஞ்சம் வீடியோ கேம் மாதிரி கிளிச்சியாக இருக்குன்னு லெட்டர் பாக்ஸ்ட் ரிவ்யூ சொல்லுது. ஒரிஜினல் ஸ்டோரி இல்லைங்கிற குறை இருக்குது. ஃபைனல் வெர்டிகேட். ஜனநாயகன் ஒரு பர்ஃபெக்ட் ஃபிலிமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விஜய் ஃபேன்ஸுக்கு இது ஒரு கிராண்ட் ஃபேர்வெல். மாஸ் எமோஷன், ஆக்ஷன், சோசியல் மெசேஜ் எல்லாம் கலந்த ஒரு ஃபுல் கமர்ஷியல் என்டர்டெய்னர் தான் சொல்லணும். விஜய் சிஎம் விஜயை நம்ம முதல்வர், தமிழ்நாட்டோட முதல்வர் விஜய் கடைசியாக பிக் ஸ்க்ரீனில் கொண்டாடணும்னா தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான் இந்த ஜனநாயகம். பிரகாஷ்ராஜ் பற்றி சொல்லணும்னா ஜனநாயகனில் பிரகாஷ்ராஜுக்கு முக்கியமான சப்போர்ட்டிங் ரோல் தான். ஃபிலிமில் அவர் தளபதி வெற்றி கொண்டான் விஜயோட சர்க்கிளில் இருக்கிற சீனியர் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. மொத்த காஸ்ட்டில் விஜய், பூஜா ஹெக்டே, பாபி தியோல், மமிதா பைஜுக்கு அப்புறம் கௌதம் வாசுதேவ் மேனன், பிரியாமணி, நரேன்னு அவரும் கீ என்சம்பிளில் ஒருத்தராக இருக்கார். செட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போதே பிரகாஷ்ராஜ் விஜயோட பொலிட்டிக்கல் கேம்பெயினை கிரிட்டிஸ் பண்ணி ஸ்பீச் கொடுத்தாரு. அதனால் செட்டில் டென்ஷனாக இருக்குமோன்னு டைரக்டர் வினோத்துக்கே பயம் இருந்துச்சான். ஆனால் வினோத் சொன்னது பிரகாஷ்ராஜ் விஜயை அன்பா செல்லம்னு தான் கூப்பிடுவார். ஒரு நாள் நைட்டு ஸ்பீச்சில் கிரிட்டிஸ் பண்ணிவிட்டு மறுநாள் செட்டில் வாமா விஷ் பண்ணாங்க. பொலிட்டிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், சினிமா இஸ் டிஃப்ரெண்ட்டுன்னு 2 பேரும் கிளியராக இருந்தாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கில்லி, சிவகாசி, வில்லு, ஆதின்னு இருந்தே இருக்குது. அதனால் ப்ரொஃபஷனலாக அதை பிரிக்க தெரிஞ்சவங்கன்னு வினோத் சொல்லியிருக்காரு. ஜனநாயகனில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் யூஸ்வல் பிரகாஷ்ராஜ் ஸ்டைலில் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும்னு இயர்லி ஆடியன்ஸ் ரியாக்ஷனில் சொல்கிறாங்க. மாஸ் மூமெண்ட்ஸ்க்கு நடுவில் அவரோட சீன்ஸ் தான் எமோஷனல் வெயிட் கொடுக்குதான். விஜயோட லாஸ்ட் ஃபிலிமில் அவர் இருக்கிறது ஃபேன்ஸுக்கு நாஸ்டாலஜியா ஃபேக்டர் தான். கில்லி கேம்போ மறுபடியும் லாஸ்ட் டைம் பார்க்கலாம். பூஜா ஹெக்டே பற்றி சொல்லணுன்னா ஜனநாயகனில் பூஜா ஹெக்டேக்கு தான் ஃபீமேல் லீடு. ரோல் நேம் கயல். இந்த படத்தில் இவங்களோட நேம் கயல். ரிவ்யூவில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா பூஜா ஹெக்டே ஆல்சோ டச் justice to her role as Kayal, a journalist who is not just Vijay's love interest but also an important part of the narrative. பீஸ்டில் அரபிக் குத்து மாதிரி வெறும் கிளாமரில் இல்லை, இந்த படத்தில் விஜயோட மிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஸ்டோரியாவாக ட்ரைவ் பண்ணுற பிவோட்டல் கேரக்டராக வர்றாங்க.
ஹை எனர்ஜி சீக்வன்ஸில் விஜய் கூடவே இருக்காங்க. பூஜா என்ன சொன்னாங்க, இது விஜயோட லாஸ்ட் ஃபிலிம்னு தெரிஞ்சதாலேயே எமோஷ்னலாக தான் இந்த படத்தை செலக்ட் பண்ணேன். பீஸ்ட் சக்ஸஸுக்கு அப்புறம் அந்த மேஜிக்காக ரீக்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன்னு சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங் ராப் ஆனதும் சேடாக ஃபீல் பண்ணாங்களாம். விஜய் ஆஃப் ஸ்க்ரீன் ரொம்ப காம், ஈஸி கோயிங் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸை பற்றி அலட்டிக்காதவர்னு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. படம் லீக் ஆனப்போ முதல்ல வாய்ஸ் கொடுத்தது பூஜா தான். விஜய் சாரோட லாஸ்ட் ஃபிலிமை தேட்டரில் தான் கொண்டாடணும், பைரசியை என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டாங்க பூஜாக்கிட்டே. ஓவரால் கயல் ரோலுக்கு ட்விட்டர் ரிவ்யூலையும் பூஜாக்கிட்டே இம்ப்ரெஸ்ன்னு பாசிட்டிவ் டாக் தான் வருது. பாபி தியோல் தான் ஜனநாயகனில் மெயின் வில்ல. ஃபேன்ஸ் எல்லோரும் இவரை தான் ஷோ ஸ்டீலர்னு சொல்கிறாங்க. ரோல் நேம் இம்பார்ட்டல் ஜான் ஹிம்லர். கேரக்டர் எப்படின்னா மேன் ஆஃப் டெத், ஒரு நாட்டையே அழித்தவன். ஆப்பிரிக்கன் ரீபப்ளிக் ஆஃப் சுவேசினாவோட பிரசிடெண்ட்டையே டார்கெட் பண்ணி பெரிய கிரிமினல் நெட்வொர்க் ரன் பண்ணுறவன். கில் எவ்ரியோன் அண்ட் எவ்ரி திங் பிஃபோர் ஐ டை. இதுதான் அந்த வில்லனோட பிலோசபி. ரிவ்யூவில் என்ன தான் சொல்கிறாங்கன்னா, ஹேவர் இட்ஸ் பாபி தியோல் who emerges as one of the biggest highlights as the ruthless John Himmler. He is brutal, menacing and completely convincing. அனிமல் அஸ்ராமுக்கு அப்புறமா இன்டிமேட்டிங் ஆண்டோகானிஸ்டா மறுபடியும் ப்ரோவ் பண்ணியிருக்காரு. இது அவரோட மோஸ்ட் மெமோரபிள் பெர்ஃபார்மன்ஸ்னு டைம்ஸ் நவ் ரிவ்யூ சொல்லுது. ட்விட்டர் ரிவ்யூலையும் பாபி தியோல்ஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அஸ் த அண்டகோனிஸ்ட் பவர்ஃபுல் வில்லன்னு ஃபேன்ஸ் பாராட்டுறாங்க. விஜய் விஸ் பாபி தியோல் கேம்போ தான் படத்தோட கோர் கான்ஃப்ளிக்ட். வெற்றி கொண்டான் விஜய் தன்னோட வளர்ப்பு மகள் விஜிக்காக இந்த மான்ஸ்டர் கூட மோதும்போது தான் படம் பீக்குக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. பீஸ்ல இருந்து அனிமல் வரைக்கும் பாபியோட செகண்ட் இன்னிங்ஸில் ஜனநாயகன் ஒரு சோலிட் அடிக்ஷன்னு தான் எல்லா ரிவ்யூலும் சொல்லுது. மமிதா பாஜு அவங்கள பற்றி பார்த்தோன்னா, மமிதா பாஜு தான் ஜனநாயகனில் ஹார்ட் ஆஃப் த ஃபிலிம். ரோல் நேம் விஜய். விஜயோட வளர்ப்பு மகள். அப்பா இறந்ததுக்கு அப்புறம், அதாவது டைரக்டர் கௌதம் வாசுதேவன் தான் அப்பா. அவர் இறந்ததுக்கு அப்புறம் வெற்றி கொண்டான் விஜய் தான் அவளுக்கு எல்லாம். அவளே அவரை சூப்பர்மேன், அதாவது வெற்றி கொண்டான சூப்பர்மேன் தான் கூப்பிடுவா. ஸ்வீட்டி பீன்னு தான் அவர் கொஞ்சுவார். இந்தியன் ஆர்மியில் சேரணும்னு ஆசைப்படுற பொண்ணு. மமிதா பாஜு டெலிவர்ஸ் அஸ் சின்சர் பெர்ஃபார்மன்ஸ் அஸ் விஜி. வைல் சம் ஆஃப் த பேனிக் அட்டாக் சீன்ஸ் ஃபீல் ஸ்லைட்லி unnatural. Her overall portrayal remains honest and effective. Watch out for her action sequence. எமோஷ்னல் சீன்ஸில் விஜய் கூட அவங்க பாண்டிங்க தான் படத்தோட சோல். பேனிக் அட்டாக் சீன்ஸ் கொஞ்சம் ஓவராக இருக்குன்னு ஒரு சின்ன கிரிட்டிக் இருந்தாலும் ஓவரால் ஆனஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். கிளைமேக்ஸில் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. பிரேமலு பொண்ணும் ஆக்ஷன் பண்ணுறதை பார்க்கவே ஃபேன்ஸ் தேட்டரில் கத்துனாங்களாம். பீஸ்டில் இருந்து ஜனநாயகன் வரைக்கும் பூஜா கிட்டே ஜர்னலிஸ்ட் கயலா இருந்தால் மமிதா தான் ஸ்டோரியை நகர்த்துகிற மெயின் எமோஷ்னல் பில்லர். விஜயோட லாஸ்ட் ஃபிலிமில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபீமேல் கேரக்டர் கிடைச்சது மமிதாவுக்கு பெரிய பிரேக் தான். ட்விட்டர்லேயும் பூஜா கிட்டே அண்ட் மமிதா பஜு வேர் அப்ரிசியேட் ஃபார் தேர் பெர்ஃபார்மன்ஸ்னு தான் டாக்கு. ஜனநாயகம் மாதிரி ஒரு பெரிய படத்துக்கு ரிவ்யூ வீடியோ பண்ணணும்னா அது சாதாரண விஷயம் இல்லை. விஜயோட கடைசி படம் ஜனநாயகன் மாஸா இல்லை எமோஷனலா, 3 மணி நேரம் ஒர்த்தா? இப்படி ஒரு கேள்வியோட கேட்டோம்னா பீப்பிள் வில் ஸ்டேக் எல்லாமே கொண்டாடுறாங்க.